அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ஒரு 4 தினங்களுக்கு முன்னாலே கடந்த சனிக்கிழமை காலை சுபுஹ் தொழுகைக்காக வேண்டி ஜங்ஷனுடைய பெரிய பள்ளிவாசலுக்கு ஒரு முதியவர் தொழுகைக்கு போறாரு. சுபுஹ் தொழுகிறாரு. சுபுஹ் தொழுகை முடிச்ச உடனே அப்படியே திக்ரு செய்யறாரு. திக்ரு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அப்படி பள்ளிவாசல்லையே மூத்தாய் விடுகிறார். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா கம்பத்து ஹாரூன் ஹாஜியார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அல்லாஹ் மக்பிர் செய்வானாக. இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் சொல்கின்ற செய்தி என்னவென்னு சொன்னா, மனிதன் அல்லாஹ்விடத்திலே நல்ல மௌத்துக்காக வேண்டி துவா செய்யணும், நல்ல மரணத்திற்காக வேண்டி துவா செய்யணும். அதே போன்று சேலத்துல ஒரு 3 தினங்களுக்கு முன்னாலே சேலம் கோட்டை மேல்துரு பள்ளிவாசல்ல அதே போன்று ஒரு இஸ்லாமிய வயோதிகர் ஃபஜ்ர் தொழுகைக்கு போறாரு. ஃபஜ்ர் தொழுகை பள்ளிவாசல்லே மௌத்து. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பொதுவாக அல்லாஹுடைய இல்லம் என்பதே பாதுகாப்பான இல்லம், மலக்குகள் வருகை தருகின்ற இல்லம். அந்த இடத்தில் மௌத்துங்கிறது பெரிய விஷயம். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத், அருக்கடை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் இப்படி கேட்கணுமா, யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல மௌத்தை கொடு, மௌத்துடைய விஷயத்தை எங்கள் லேசாக்கி கொடு, சிரமம் இல்லாமல், சக்கராத்துடைய கஷ்டங்கள் இல்லாமல், யாரையும் துன்புறுத்துகின்ற ஒரு சூழல் இல்லாமல் நல்ல மௌத்த கூட அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும் என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நீண்ட ஹயாத்தை, நல்ல ஆஃபியத்தை அல்லாஹ் பரக்கத்தாக்கி கொடுப்பானாக. நீண்ட நாட்களாக நோய் இல்லாமல், நொடி இல்லாமல், உடனே மரணிக்குகின்ற மரணத்துடைய நேரம் வருகின்ற பொழுது அந்த மரணத்தை விரும்பி சுவைத்து நல்ல மௌத்தை பெறுகின்ற தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.